அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டம். எங்கள் ஊர் பேர் பெரிய நெசலூர். நான் ஸ்ரீமதியோட அம்மா. என்னுடைய தங்கம் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை எத்தனையோ தலைவர்களிடம் போய் மனு கொடுத்தேன். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இப்படி எல்லார்ட்டையும் போய் மனு கொடுத்தேன். என் மனுவை யாருமே செவி சாட்சி உத்து பார்த்து நோக்கி பார்க்கல. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ உடல்நல சரியில்லாமல் இருந்தார். அவர் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் நல்லபடியாக உடல் நலம் தேறி வருவார், அப்பயாவது என் பொண்ணுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளெல்லாம் விட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ளார போயிட்டார். அதுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம். விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லவர். அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு, அதுவே பெரிய மனுஷன். எல்லாத்த விட சாப்பாடு போடுறது தான் பெரிய மனுஷன். அவர் இறந்தா கூட சொர்க்கத்துக்கு தான் போவார், நரகத்துக்கு போக மாட்டார், சொர்க்கத்துக்கு தான் போவார். அடுத்ததான் அவர் ஏழை மக்களுக்கு தான் உதவி செய்கிறாரு, சாப்பாடு போடுறாரு. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே சாப்பாடு இருக்குது. வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு சாப்பாடு போடுறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதுவே சந்தோஷம்தான். இன்னைக்கு நான் கேசரி கொடுத்தாங்க, சூப்பு கொடுத்தாங்க, பிரிஞ்சிலாம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் கூட கொடுத்தாங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் கூட வாங்கி சாப்பிட்டேன். எங்கள் அண்ணன் சாப்பிட்டான், என் தங்கச்சி சாப்பிட்டது, என் தம்பி சாப்பிட்டான், எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் வராங்க, சாப்பிட்றாங்க. எல்லாம் சந்தோஷமாக தான் வீட்டுக்கு வராங்க. ஹாய், வணக்கம். ஓகே, என் பேர் சுகந்தி. நாங்கள் இப்போ மலேசியாலேருந்து வந்திருக்கோம். இவரோட இறப்பு கேள்விப்பட்டு எங்களால் வர முடியல. இப்போ இதுக்காகவே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அவருக்கு இன்னைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம். அவர் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்காரு. வலது கைக்கு கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவர் கொடுத்தது நிறைய பேத்துக்கு தெரியாமையே இருந்துருச்சு. இப்போ ஒருவேளை இந்த இந்த கவரேஜ், இந்த சோஷியல் மீடியா கவரேஜ், இந்த விஷயம் அவருக்கு அப்பவே கிடைச்சிருந்தா நினைக்கிறேன் இப்போ அவர் ஒரு முதலமைச்சரா கண்டிப்பா இருந்திருப்பாரு. அந்த இடத்த நிறைவு பண்றதுக்கு அவர் பசங்க 2 பேரும் கண்டிப்பா அந்த முயற்சியை பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். 2 பேத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ அப்பாவோட இடத்த இவங்க 2 பேரும் பூர்த்தி பண்ணுவாங்கன்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மலேசியாலேருந்து வரோம். எனக்கு விஜயகாந்த்னா அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவர் அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அவர் அவ்வளோ உசுறு எனக்கு அவரை. அதனால் அவர் இறப்புக்கு என்னால் வர முடியல. இப்போ நேரம் கிடச்சதுனால அவரோட இடத்துக்கு நான் வணங்குறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு அவருன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் செஞ்ச தர்மம் அவரோட மகன் சண்முக பாண்டி செய்கிறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காஞ்சிபுரம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவருடைய ஆணைப்படியும் கேப்டனுடைய நல்லாசிப்படியும் இந்த இஸ்லாமியர்களுடைய நோன்பு திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் கேப்டனுடைய கோயிலில் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அன்னியார் அவர்களுடைய உத்தரவுப்படி இன்று இஸ்லாமியர்களுக்காக சாதி மதம் இன்றி காலையில் உணவும் மதியம் சாப்பாடும், மதியம் 3 மணி அளவில் சிற்றுண்டி, அதாவது சுண்டல் மற்றும் கேசரி, மாலை 6 மணி அளவில் நோன்பு கஞ்சியும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேப்டனுடைய நல்லாசிப்படி இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். காலைல ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் 3 மணிக்கெல்லாம் அடிக்கடி இங்கே விளையாட்டு இங்கே அடிக்கடி பிரிஞ்சு சாம்பார் சாதம் எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு இங்கே விளையாடுவோம். ஆமாம். போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் இங்க சாப்பாடு. நல்லாதான் இருக்கு. சாப்பாடு எல்லாம் நல்லாதான் இருக்கு.
இதோ போதும் வர்றதுக்கு சாப்பாடு இங்கே நல்லா கொடுக்குறாங்க. அவர் இறந்தும் கூட சாப்பாடு நல்லா போடுறாங்க. நாங்கள் விஜயகாந்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பெரியவனா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுறோம். விஜயகாந்த் அவர் நானும் விஜயகாந்த் வர பையனுக்கு விஜய் பிரபாகரனுக்கு தான் ஓட்டு போடுவேன். கேப்டன் விஜய் பிரபாகரனுக்கு நாங்கள் தான் ஓட்டு போடுவோம். 5 நாள்லேருந்து அவரோட ரசிகராக இருக்கேன். அவர் பண்ணதுல உங்களுக்கு எந்த நல்ல விஷயங்கள் வரும்? அவர் கூட சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாலை போட்டு சபரிமலைக்கு போகும்போது தான் இறந்துட்டாங்க, பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் வந்தேன், மனசே தாங்கலை. பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு இதாக இருக்கு சார். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நேட்டிவ் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நாங்கள் வந்துட்டு சென்னை தான். நான் இப்போ நியூ மேரிட் ஆக்சுவலாக. பட் இவங்க எல்லாரும் வரவங்க ஆக்சுவலாக சென்னைக்கு வரவங்க அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டில் வர்றது விஜயகாந்த் சமாதிக்கு போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அது ஒரு டெம்பிள் அப்படின்றது டெம்பிள் மாதிரி கன்சிடர் பண்ணாலுமே கூட அது உண்மைதான் முழுக்க. ஏன்னா அவர் வந்து பல விதமான நன்மைகள் செஞ்சுருக்காரு. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து முன்னாடி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா யாருமே ஒருத்தவங்க இருக்கும்போது அது பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. அது பப்ளிக்காக எதுவுமே வெளியே வராதுன்றது தான் உண்மை. பட் இப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது அது இப்போ சுச்சுவேஷன் தான் சொல்ல முடியும். எதுவுமே அந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து ஓவர்டேக் பண்ணி போகும்போது இப்போ அதுவும் இவரோட குட்னஸ் எல்லாமே வெளியே தெரிய வரல. பட் இப்போ வருது அப்படின்னா இப்போ அவர் இறந்துட்டாரு. இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இழந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனஃப், அவ்வளோதான். பட் இப்போ விசிட் பண்ணுறதுன்றது இது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, அவ்வளோதான். சார் வந்துட்டு நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது பார்த்துருக்கேன். பட் அந்த அளவுக்கு தெரியாது. அது வந்து எனக்கு அந்த மெச்சூர்டான ஏஜ் கிடையாது. பட் பார்த்துருக்கேன். ஓகே, அவரோட குட்னஸும் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் தெரியுது. வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஓகே, வந்துட்டேன், அவ்வளோதான். நான் பார்த்துட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே, இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ரெட்டில்ஸு விஜயகாந்த் சார் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன் வந்து 100வது படம். எனக்கு அவர் படம் வந்துன்னா ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்வார். எந்த ப்ராப்ளம் கிடையாது. உயிரே விட்டுருவார் பொதுமக்கள்னா. எங்கள் அப்பானா படம் எல்லா படத்தையும் பார்ப்பாரு. பார்ப்பாரு. இப்போ கூட விஜயகாந்த் படம் தான் எனக்கு பிடிக்கும். வேற எந்த நடிகர் படமும் யாருக்கும் பார்க்க மாட்டேன் நான். விஜயகாந்த் சார் மட்டும்தான் எனக்கு பிடிச்ச படம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க 2026? போன இதுக்கும் போன எலெக்ஷன்லேயும் விஜயகாந்த் சார் தான் போட்டேன் நான். எங்கள் வீட்லேயும் விஜயகாந்த் தான் போட்டேன். என் போட்டோவில் ஃபுல்லாக வந்து விஜயகாந்த் தான் இருக்கும். மற்ற எந்த நடிகரும் எனக்கு பிடிக்காது. அவர் ஃபைட் சீன் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். காலில் அடிக்கிறது, ஒதிக்கிறது, அதுதான் எனக்கு பிடிக்கும். கண்ணாடி அந்த படம் டபுள் ஆக்ஷன், அவர் தான் எனக்கு. கேப்டன் பிரபாகரன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணு எனக்கு